ராகுலுடைய பேச்சை பார்த்தீங்களா? எப்படி சார் இருந்தது அந்த பேச்சு? செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு மகனே அப்படின்னு. செருப்பால் அடித்த மாதிரி இல்லை, செருப்புலேயே தான் அடிச்சு. 1 மணி நேரம் 42 நிமிஷம் அமெரிக்கன் பார்லிமெண்ட்டில் கூட எவனும் ஆளுங்கட்சி எடுத்தோ பைடன் எடுத்தோ அப்படி பேசினதே கிடையாது. உலக சரித்திரத்திலே கிடையாது. சைனாவில் கிடையாது, ரஷ்யாவில் கிடையாது, ஜெர்மனியில் கிடையாது, எங்கேயுமே கிடையாது, ஜப்பானில் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் இது உலகத்திலே உலக அளவிலான பதிவு பெற்ற ஒரு பேச்சாளர். ராகுல் எப்படின்னா ஒரு திரைப்படத்தை ஓட்டி காட்டின மாதிரி 1.5 மணி நேரம் எல்லாரையும் கட்டி போட்டு 1 மணி நேரம் 42 நிமிஷம் வச்சு இதுக்கிடையில் சீரியஸாக ஒரு பக்கம் பேசினது மட்டும் இல்லாமல் மோடியை ஓட்டு மோடி வாழ்நாளில் இப்படியாவும் அசிங்கப்படுத்திருக்க மாட்டேன். நேரில் உட்கார வச்சு எந்திரிச்சும் போக முடியல. போன டைம் என்னை பதவி நீக்கம் செய்யும்போது கூட்டமாக இருந்தீங்களே 303 பேர், 72 பேரை காணா, மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டாங்களா? என் தொகுதிக்கு 2 டைம் வந்தாருங்க மோடி. 2 டைம் என் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணார். அதனால தான் இப்போ நான் ஜெயிச்சு திருப்பி உள்ள வந்திருக்கேன். அசிங்கப்படுத்தி விட்டுருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் நீங்கள் இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மோடியை நேற்று அவமான ராகுல் வச்சு செஞ்சதை ஆர்எஸ்எஸ் எம்பிக்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படி அமைதியாக உட்காண்டாங்க. செந்தில் ஒரு படத்தில் கேட்பாங்கல்ல, செவுத்தில் வட்டமாக சாணி அடிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் மாடி எப்படின்னு செவுத்தில் ஏறி போயிடுச்சு. அந்த மாதிரி மேட்டர் தான் நேற்று நடந்துச்சு. சார் வணக்கம். வணக்கம் நந்தா. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பப்புன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒருத்தரை. ஆனால் அவர் நேற்று பேசின பேச்சு அப்படிங்கிறது இந்தியா முழுக்க ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. ராகுல் காந்தி இவ்வளோ பேசுவாரா, இப்படி பேசுவாரா அப்படின்ட்டு மோடி மற்றும் பாஜகவை அப்படி கதிகலங்க வச்சுருக்கு. அதுவும் சபாநாயகரையும் முட்டு வெளுத்து வாங்கியிருக்காரு. பாஜகவே ஆடி போயிருக்குன்னு சொல்லலாம் ராகுலுடைய பேச்சுக்கு. நேற்றைய தினத்தில் அந்த நடந்த ராகுலுடைய பேச்சை பார்த்தீங்களா? எப்படி சார் இருந்தது அந்த பேச்சு? அதாவது நேற்று பேசினாங்க பூராமல் 6 அடித்தாங்க. இதில் முகுவா மைத்ராலாம் அடித்த அடியில் தெரிச்சு ஓடிட்டாங்க. இருந்தாலும் ராகுல் டபுள் செஞ்சுரி அடித்ததுனால எல்லாரோடைய செஞ்சுரி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, 64 அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ராகுல் எப்படின்னா ஒரு திரைப்படத்தை ஓட்டி காட்டின மாதிரி 1.5 மணி நேரம் எல்லாரையும் கட்டி போட்டு 1 மணி நேரம் 42 நிமிஷம் ராகுல் பேசியிருக்கார். ராகுலுடைய செஷன் மட்டும் 1 மணி நேரம் 42 செகண்ட், 42 நிமிஷம், 1 மணி நேரம் 42 நிமிஷம். இதில் அந்த படத்தில் மோடி இடையில கெஸ்ட் ரோலாக போனார். அதுவும் எழுந்து பதில் சொல்லியிருக்காரு. அமித்ஷா போனார் கெஸ்ட் ரோலாக. இப்படி பல பேர் நடந்த இந்த அன்புள்ள ரஜினியாதுன்னு ஒரு படம் வரும். பூரா அனாத பாவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும். நடுவில் ரஜினி ஒரு பாட்டு பாடிட்டு போவார், மீனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் ராகுலோடைய படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் ரோலில் 2 பேர் இடையில மிரட்டல் சீன். அது மிரட்டல்னால் வில்லன் மிரண்ட சீன் மாதிரி மிரட்டிட்டு போகிறது கேள்விப்பட்டிருக்கீங்க. மிரண்டுட்டு போகிறது தான் நடந்துச்சு. மோடியெல்லாம் போன 10 வருஷத்தில், குறிப்பாக போன 5 வருஷத்தில், போன 3 வருஷத்தில் என்ன அப்படின்னா, மோடியை நீங்கள் சைக்காலஜிக்கலாக ஒன்றை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, ஒருத்தர் இப்போ நீங்களே இருக்கீங்க, ஒரே இப்போ கல்யாண வீடு, உங்கள் அண்ணன் கல்யாணம், அக்கா கல்யாணம், தங்கச்சி கல்யாணம் தண்ணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே போவீங்க, அங்கே போவீங்க, நீங்கள் தான் பொறுப்பெடுத்து செய்கிறீங்க அப்படின்னா, அந்த தந்தையை வச்சுங்களேன், ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு நேரம் இருக்காது, குளிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. இங்கே ஓடுவார், அங்கே ஓடுவார், அதுக்குள்ளே இலக்காரன் வந்துட்டான்னு வாங்க, இந்த பக்கம் வாழை மரத்துக்காரன் வந்துட்டான்னு வாங்க, இப்படி சமையல்காரர் கிராம்பு கேட்குறாருன்னு வாங்க, அரிசி தீர்ந்து போச்சுன்னு வாங்க, மோரை தண்ணி ஊற்றி கலக்கிறதா தயிர் ஊற்றுறதான்னு வாங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அந்த காலத்தில். இப்போ தான் கேட்ரிங் ஆர்டர் கொடுத்துட்றாங்கல்ல. இப்படி அது இந்த பக்கம் பொண்ணு கூப்பிட்றாங்க, அந்த பக்கம் கடன்காரன் தேடி வருவான், அவன்கிட்ட காசை வாங்கி நகையை வாங்கணும் நாளைக்குள்ளே. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த மனிதன் தன்னை மறந்துடுவான். தன் மகளுக்கோ மகனுக்கோ உள்ள கல்யாணத்து பிரச்சனை இல்லை, ஒரு தந்தையோ அண்ணனோ தம்பியோ அவனை மறந்துடு. குளிக்க கூட முடியாது, பல்லு விளக்க கூட முடியாமல் சுற்றிட்டு இருப்பான், பொண்டாட்டி கூப்பிட்டுருக்கும், தேவன் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சைக்காலஜி தான் மோடி. ஒரு நாள் பூரா ட்ரெஸ்ஸை மாற்றலை. இந்த கல்யாண வீட்டில் ஒரு துண்டு மாதிரி போட்டுப்பேன், ஆந்திராக்காரங்கெல்லாம் திருப்பதி கோயிலுக்கு போகிறப்ப ஒரு பெரிய துண்டை ஒன்று போட்டு ஒரு ஜிப்பா ஒன்று போட்டேன். இந்த ஜிப்பாவோட காலையிலேருந்து நாடாளுமன்றத்திலேருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் அரைய ஜிப்பாவில் சுற்றிருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளோ பதட்டமாக இருந்துருப்பாருன்னு நினச்சிப்பாரு. காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வருவார் நாடாளுமன்றத்துக்கு, 5 நிமிஷம் உட்காந்துட்டு எழுந்திரிச்சு போயிடுவார் கையெழுத்து போட்டு. எவனோ பேசிட்டு போங்கடா, எவனோ இது ஏதோ ஊர் நாடாளுமன்றன்ற மாதிரி. அப்புறம் வந்தால் மத்தியானம் போய் அங்கே ஃப்ளைட் ஏறி நேராக எங்கேயா போயிடுவார், ஓங்கோல் தெலுங்கானாக்குள்ளே போயிட்டு. சாயந்தரமாக வந்தார்னா இறங்கினோடனே ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு எனக்கு அதை ஏதாவது பண்ணிவிட்டு அப்படியே நைட்டு போய் படுத்துடுவார். அதுக்கு ஒரு ட்ரெஸ், ஒரு நாளைக்கு 4 ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு இருந்த மோடி காலையில் போட்டு அங்கவஸ்திரத்தை கூட கழட்ட முடியாத நிலைமைக்கு நைட்டு. இது எப்படின்னா, நைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் உள்ள
கூட்டணி கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அப்போ வரைக்கும் அதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்கார். முதல்ல மாதிரி என்ன பட்டாடா போட்ட ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது, டிசைனர் ட்ரெஸ்ஸு, இந்த கோட்டு, அதுக்கு ஓவர் கோட்டு, இப்போ பச்சை கலரு, மத்தியானம் மஞ்சள் கலரு, சாயந்தரம் ரோஸ் கலரு, அப்புறம் தொப்பி, எருமையோட கொம்பு, இந்த மாதிரிலாம் இல்லாமல் வெறும் சாதாரண ஜிப்பாவோட நேற்று சுற்றி இருக்கிறதே மோடி வாங்கின அடி வந்து மரண அடின்றதில் தெரியுது. அப்புறம் அமித்ஷா வந்து இவ்வளோ டென்ஷன் ஆகி கொதிச்சு ரத்த கொதிப்பு வந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அப்படியே கூலாக உட்காந்துருப்பான், ஏசியை போட்டு அப்படியே உட்காந்துருந்தாருன்னா மோடிக்கு பதிலாக அமித்ஷா தான் சபையை நடத்துகிறா. அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற என்ன பேசுகிறான், எவன் வந்தான் போனான் பார்த்துட்டு சாயந்தரமாக அவர் போயிடுவார். இப்படி இருந்த அந்த கும்பல் கூட்டத்தை வந்து பார்த்தா அலற அடிச்சிட்டாப்புல நேற்று ராகுல். அது எப்படின்னா அந்த ஸ்க்ரீன் பிளே மாறாமல் சிவனில் ஆரம்பித்து நேராக ஏசுநாதரில் வந்து முடிக்கிறார். முகமது நபி, அது இது சீக்கியர்கள் குருவான குரு நானக்கு, ஏன்னா அப்புறம் வந்து இது ஜெயின மதத்தை பற்றி எல்லாத்துலேயும் அந்த கை எவ்வளோ முக்கியமானது, அது என்ன சொல்ல வருது, அந்த கை அப்படின்றது என்ன சொல்ல வருது, கை சின்னத்தை இவங்க சின்னம், அந்த கைன்றது எதுக்கு என்ன சொல்ல வருது. சிவன் படத்தில் கை என்ன இருக்குது, ஆனால் சிவன் பெரிய பெரிய ஆயுதம் வச்சுருப்பார், பாம்பை கழுத்தில் மாட்டிருப்பார் அப்படின்றது வந்து இவ்வளோ டீட்டெயிலாக இவ்வளோ அருமையாக வந்து ராகுல் இப்படிலாம் யோசிப்பாரான்றது தான் இந்த நாடு முழுவதும் இன்றைக்கி வரைக்கும் அந்த பிரம்மையில் இருந்து சில பிரம்மாண்ட படங்களை பார்த்துட்டு வந்தாங்கன்னா வீட்டில் வந்து தூங்கி அடுத்த நாள் எந்திரிக்கிற வரைக்கும் அந்த இது இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த எஃபெக்ட் நேற்று வச்சு ராகுல் எஃபெக்ட் வச்சு இதுக்கிடையில் சீரியஸாக ஒரு பக்கம் பேசினது மட்டும் இல்லாமல் மோடியை ஓட்டுன்னு ஓட்டி விட்டார். மோடி வாழ்நாளில் இப்படி அவனை அசிங்கப்படுத்திருக்க மாட்டான். நேரில் உட்கார வச்சு எந்திரிச்சும் போக முடியல, எந்திரிச்சு போனால் அசிங்கமாயிடும். எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நீங்கள் உட்கார்ந்தே ஆகணும். அப்போ நாளைக்கு மோடி பேசும்போது எல்லா எதிர்கட்சிக்காரன் போகிற எந்திரிச்சு போயிடுவான், நீ ஏன் பேசிக்காருன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இது எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் பலம் இழந்து விட்டதையும் எவனோ தயவில், அதான் என்டிஏக்கு வந்து மொஹுவா மொய்த்ரா சொன்னாப்புல, நாயுடு, அதுக்கப்புறம் வந்து நிதிஷ்குமார், 2 எண்ணு, அதோட அடிமையான பார்ட்டி அப்படின்னு அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன ஆச்சுன்னா நேற்று ஓட விரட்டின மாதிரி மொஹுவா மொய்த்ரா பேசும்போது தெரிச்சு ஓடுறாரு மோடி. அமித்ஷா 2 பேருமே இல்லை, சபாநாயகன் தெரிச்சு ஓடி போயிட்டார். ஓடி போயிட்டு பழைய ஒரு ஆள் இருந்தார், சாக பிழைக்க ஒருத்தர், பழைய எம்பி, அவர் தூக்கி உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. அவருடைய பார்த்துட்டே இருக்கார். அப்போ வந்து என்னென்னா அவ்வளோ அச்சம் அவர்களுக்கு எதிர்கட்சியை பார்த்தா வந்துடுச்சு அப்படின்றது ஒரு இதாகிடுச்சு. மொஹுவா மொய்த்ராலாம் நேற்று வந்து அடி சரியடி 72 பேர் காணாமே அவங்களால. போன டைம் என்னை வந்து பதவி நீக்கம் செய்யும்போது கூட்டமாக இருந்தீங்களே 303 பேர், 72 பேரை காணா, எங்கே போனாங்க, மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டாங்களா அப்படின்றது மட்டும் இல்லாமல் என் தொகுதிக்கு 2 டைம் வந்தாருங்க மோடி. 2 டைம் வந்து என் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணார். அதனால தான் இப்போ நான் ஜெயிச்சு வந்து திருப்பி உள்ள வந்திருக்கேன். வச்சு அசிங்கப்படுத்தி விட்டுருச்சு. ராகுல் ஒரு பக்கம் வச்சு மோடியை வந்து எங்கள் பிரதமர் வந்து கடவுளோட நேரடியாக தொடர்பு கொள்வார். அதில் அவர் சொல்லி தான் துறைமுகத்தெல்லாம் கொடுத்தீங்களா, ஏர்போர்ட்டை கொடுத்தீங்களா? இல்லை, அதுதான் கடவுளோட டைரெக்டாக டீலிங்கில் உள்ளவர். இவரோட ஆன்மாவோட கடவுள் பேசுவார்னோடனே அந்த அடிமை கொத்தடிமை என்ன பண்ணுறாரு, இல்லை நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, பிரதமர் மரியாதை கொடுக்கணும். இல்லைங்க, நான் பிரதமர் மரியாதை கொடுத்தாங்க பேசுகிறேன், நான் சொல்லலைங்க, அவர் சொன்னதை தாங்க சொல்கிறேன். அவர் தாங்க, நான் வந்து பயாலஜிக்கல் சைல்டே கிடையாது. இறைவன் அந்த நேரடியாக தொடர்பு இருக்கும்போது இப்போ ராமரோட தொடர்பு கொண்டு கூட சொல்லியிருந்துருக்கலாம், இந்த பாம்பே ஏர்போர்ட் அதான் நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம், கொடுத்துருக்கலாம், இப்படி கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு வச்சு 1 மணி நேரம் 42 நிமிஷம் எந்த பிரதமரும் இவ்வளோ அவமானப்பட்டது கிடையாது, எதிர்க்க ஆளுங்கட்சியும் இவ்வளோ அவமானப்பட்டது கிடையாது. கத்திக்கிட்டே ஓடி போயிடுவாங்க பாதியில். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா என்னென்னா, இப்போ பிரதமரை எதிர்த்து பேசுகிறாங்க எதிர்கட்சி அப்படின்னா கத்துவாங்க, ஓவராக கத்தி பேச விடாமல் பண்ணிடுவாங்க. அதையும் யாரும் பண்ணலை. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆர்எஸ்எஸ் அமைச்சு மகனை சிக்குன்னு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் நீங்கள் இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மோடியை நேற்று அவமான ராகுல் வந்து வச்சு செஞ்சதை ஆர்எஸ்எஸ் எம்பிக்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படி அமைதியாக உட்காண்டாங்க. ஆமாம், இப்போ அமளியில் ஈடுபட்டு பேச விடாமல் பண்ணுறது ஏதாவது ஒரு பெரிய எதுவுமே பண்ணலையே. நேற்று பார்க்குற காரணம் என்னென்னா, தலைவா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியல, நீ போட்டு அடி அப்படின்ற கதையில் ராகுலை பேசாமல் விட்டாங்க. இதுக்கு கவுண்டர் பண்ணது யார்? மோடி தான் கவுண்டர் பண்ணுறாரு. அப்போ வந்து தொண்டர்கள் மோடியை விட்டுட்டான்னு அர்த்தம். கட்சியில் உள்ள எம்பிக்கள் மோடியை விட்டுட்டு நீ அடி வாங்கி சாவு, நான் எதுக்கு உனக்காக வரணும்,
நீ தானே புது புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டால் காலைல மத்தியானம் நைட்டு வாளுக்கு தானே மோடி இது அமித்ஷா அது உங்கள் குஜராத்திக்கு தானே அதானிக்கு தானே எல்லாம் எழுதி கொடுத்தீங்க வாங்க. அவன் சொன்னானா கேட்டுக்க, அவன் சொல்கிறது உண்மை தானே. நீ தானே சொன்ன நான் கடவுள் குழந்தை பயாலஜிக்கல் சைல்டு இல்லை, ஒரு வேளை இறைவன் 1000 வருஷத்துக்கு ஏதோ திட்டத்தோடு என்னை அனுப்பியிருக்காருன்னு. இப்போ நீ தோற்று போயிட்ட, வாங்க செருப்பால் அடித்தா வாங்கிக்க அப்படின்ற கதையில் எல்லாம் ஒதுக்கிட்டேன். கடைசியில் நண்பனாக இருந்த அமித்ஷா மட்டும்தான் மோடியை காப்பாற்று. அமித்ஷாவுக்கு மட்டும்தான் மோடி. ஆமாம், அந்த நட்பு இலக்கணமாக இருந்தார், இலக்கணமாக இருந்து. இந்த கடலோர கவிதைகள் படமாக இருந்தால் ரேகா விட்டுட்டு ஓடிவா. விட்டுட்டு ஓடினோடனே அந்த குப்பத்தில் இருக்கிறவங்களாம் அசிங்கமாக பேசுவாங்க ரேகாவையும். யார்? சத்யராஜ் வந்து வில்லை, கொடூரமான வில்லை, பயந்து எல்லாம் ஓடுறவங்க. கண்ட நாய்கள்லாம் சத்யராஜை வந்து கேவலமாக பேசிட்டு, அதே மாதிரி ரேகாவை அசிங்கமாக பேசுகிறோடனே சத்யராஜ் தாங்க முடியாது. என்னைய பேசுதான் நான் ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கங்கம்மான்னு ஒரு கேரக்டர் 2 பேரும் போய் ரவுடிகளை அடிக்க போனால் அவன் தூக்கி போட்டு மிதித்து சாவடி அடிச்சுப்பான். இதெல்லாம் பழைய ரவுடி, நீலாம் வந்து பேசுகிறியா அப்படின்னு. அந்த சீனை தான் நேற்று பாரு. கூட இருக்க எம்பிக்கள் பூரா அடி வாங்கு. 3 வேளை புது ட்ரெஸ் போட்டால் அதான் அன்றைக்கி பூரா எழுதி வச்சேன், எல்லாம் பண்ணேன், எல்லா ஆட்டம் போட்டேன். இல்லை அவன் கேட்குறான், பதில் சொல்லு. நீ தானே கடவுள் குழந்தைன்னு நீ பேசாமல் வச்சு கழுவி ஊற்றி ராகுல். இப்போ நேற்று ராகுல் காந்தியோடைய பேச்சில் ரொம்ப ஒரு முதிர்ச்சியும் தெரிஞ்சது சார், ஒரு அரசியல் முதிர்ச்சியுமே. இப்போ சபாநாயகர் கூட சார், நான் 2 சபாநாயகர் கூட 2 கேரக்டராக பார்க்குறேன். ஒன்று ஓம் பிர்லா, இன்னொரு சபாநாயகர். என்கிட்ட இருக்கும்போது அவர் சபாநாயகராக இருக்கார், இன்னொருத்தட்ட ஓம் பிர்லாவாக இருக்கார் போல இருக்குது. இப்படி நீங்கள் வணக்கம் சொல்கிறதுலேருந்து குனிஞ்சு ஒரு சின்ன விஷயத்தமே ஒரு போட்டு ட்ரோல் செய்கிற மாதிரி வந்து கலாச்சி தள்ளியிருக்காரு. ட்ரோல் இல்லை, அசிங்கப்படுத்தி ஓம் பிர்லா மூஞ்சி செத்து போச்சு பார்த்தீங்கன்னா. ஒன்றுமே பேச முடியல. ஏன்னா உண்மையை பேசும்போது வந்து எவனாக இருந்தாலும் மடங்கிடுவாங்க. என்ன திருடனாக இருந்தாலும் முள்ள மாதிரி முடிச்ச வீக்கையாக இருந்தால் கூட, இப்போ நீங்கள் ஒரு செயினாக இருக்கிறவன் வந்து உணர்ந்து சாட்சியோடு நிறுத்துறீங்க. லேடி சொல்லுது இவன் தாங்க எடுத்தான், இதான் அறுத்துட்டு ஓடனா அப்படிங்கும்போது உண்மையை சொல்லிட்டா நேருக்கு நேராக பிடி போட்டுட்டோம் அப்படிங்கும்போது அவன் ஒன்றுமே சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் ஒத்துக்குவான். அதுக்கப்புறம் கோர்ட்டில் வழக்கு வரும்போது அது விசாரணையில் போய் சொல்லுவானே தவிர, நேருக்கு நேராக அடிக்கும் போது என்ன ஆகும்னா ஷாக் ஆகிடும். இது வந்து நீங்கள் வேறு எதையாக கம்பேர் பண்ணக்கூடாது. திருடர்களுடைய இது இப்போ பிட்பாக்கெட் மூலம் மாதிரி எவனாக இருந்தாலும் நேரடியாக பிடிபட்டு அதை ஒத்துக்குவான். இது ஒரு பக்கம். இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் நேருக்கு நேராக சபாநாயகரை சொல்கிறாரு, நானும் பிரதமர் மோடிஜியும் வந்து உங்களை உட்கார வச்சோம், நீங்கள் என்ன பண்ணீங்க, நிமிந்து என்ற கை கொடுத்தீங்க. ரைட், குட், ஓகே. அடுத்து மோடிஜி வந்தோடனே அப்படியே குனிஞ்சிங்களே ஏன்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே அந்த இதில் வடிவேல் படத்தில் அந்த விவரம் போட்டு அரைவாங்க, சலார் அரைகிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்துருவாங்க. இல்லை அந்த சந்தானத்தில் செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு மானே அப்படின்னு. செருப்பால் அடித்த மாதிரி இல்லை, செருப்புலேயே தான் அடிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு காட்சியெலாம் படத்தில் வரும். ஸோ அந்த மாதிரி காட்சியெல்லாம் நேற்று நாடாளுமன்றத்தில் அரங்கேறி சபாநாயகர் என்ன செய்ய தெரியாது முடிக்கிறாரு. ஒரே நாளில் வச்சு செஞ்சு விட்டாப்புல. வாழ்நாளுக்கு இது போதுன்ற மாதிரி இவங்க செஞ்சு 5 வருஷம் செஞ்ச அட்டகாசத்தை ஒரே நாளில் வச்சு கிளின்னு கிழிச்சு விட்டோம். அதிலே குறிப்பாக சார், மோடி மற்றும் பாஜக அரசு மேற்கொண்ட இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன இப்படிலாம் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்க, விருப்பு பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அது எல்லாத்தையுமே நேற்று இப்படியெல்லாம் பேசுனீங்களேன்னு குத்தி காமிக்கிற மாதிரி பல செய்திகளை சொன்னார் சார். இப்போ அதில் வந்து இவங்க டக்குன்னு டைவர்ட் பண்ணாங்க. இந்து மக்களை நீங்கள் ஒட்டுமொத்தமாக வன்முறையாளர்களை மாற்றுறீங்களான்னு ராகுல் காந்திக்கு ஒரு ட்வீட் அடிக்கிறாங்க. அதையும் பேலன்ஸ் பண்ணி பால் போட்டார். அதை தான் ராகுல் வந்து நேற்று, ஏன்னா இவங்கெல்லாம் பொய்யர்கள் பேசுறது நிற்காதில்ல. நீ இந்து மதத்தை கலவரம் பண்ணுறியா, நீ மட்டும்தான் இந்துவா, பிஜேபி தான் இந்துவா, ஆர்எஸ்எஸ் தான் இந்துவா, நானும் தான் இந்து, நாங்கள் இந்த எல்லோரும் தான் இந்து அப்படின்னு சொல்லி அடித்த நீ என்ன இந்துவோட பிரதிநிதியா? நீ என்ன ஓவராக பேசுகிற? கடவுளோட குழந்தை என்ன இங்கே? இப்போ என்னாச்சு உன் நிலைமை? 303 இருந்தது உனக்கு 140 வந்து உட்காந்துருக்கு. அது எவனையோ பிடிச்சி தூங்கி. அப்போ இதெல்லாம் விற்றதெல்லாம் ராமர்ஜி சொல்லி தான் விற்றீங்களோ? சார், நீங்கள் ராமரை சொல்லும்போது சார், அவர் அந்த கடவுளை வைத்து அவர்கள் பிரச்சாரம் செய்து தப்பு சொல்ல, பட் அதையுமே ஒரு பாசிட்டிவாக எடுத்து நீங்கள் அயோத்தியில் ராமர் கோயில் திறந்தீங்கல்ல, அங்கே என்ன பண்ணீங்க, என்ன அட்டூழியம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த அயோத்தியில் நடந்த சம்பவங்களெல்லாம் சொல்லியிருந்தார், அந்த மக்கள் பாதிக்கப்பட்டதெல்லாம் குறித்து. அது அந்த உண்மையிலே அங்கே ரொம்ப பெரித மக்கள் துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்களா சார்? ஆமாம், அதனால தான் வந்து அந்த ஜெயிச்ச ஒரு கிழமை உட்காந்துருந்தார்ல சமாஜ்வாடியில், அவரை கூப்பிட்டு வந்து இந்த இருக்க அந்த குழந்தையே நான் தான் இருந்தால் உட்காந்துருக்காரு. நீ பண்ண அட்டகாசத்துக்கு கிடைச்ச பரிசு தான் இது. இந்த மாதிரி அதை எப்படின்னா நக்கலாக இல்லை சொல்லாமல் அது சொல்ல முடியாது. ஒரு ஆகாவளி கிழவன் ஜெயிச்சிருக்கான் பாரு,
உன்னால் மோடிக்கு சவால் இது. நீ ஜெயிக்க முடியல, 5 லட்ச ரூபா ட்ரெஸ்ஸு போட்டு 4500 விமானத்தில் வந்து. ஆனால் ஜெயித்தது யாருன்னா இந்த பலவை சாதாரண கிழவன், ஊரில் சும்மா சுற்றி இந்த கிழவனை நிறுத்தி அயோத்தியில் ஜெயிக்க வச்சுருக்கோம்ல, ராமர் அனுப்பியிருக்காரு பார்த்தியா. ரொம்ப அவமானங்க. இந்த மாதிரி ஒரு பிரதமரை வந்து வச்சு செஞ்சது வந்து இந்த உலகத்திலே நடந்திருக்காது. ட்ரம்ப் கூட பைடனை வந்து வெளியில் பப்ளிக் மீட்டிங்கில் தான் வச்சு செஞ்சுருக்காங்களே தவிர இந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் வச்சு மக்கள் பார்க்குற மாதிரி இது இன்னும் அந்த இதுலேருந்து மீண்டு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கும் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பதில் சொல்லணும், மோடி பதில் சொல்லணும். மோடி என்ன பதில் சொல்லாருன்றது பார்க்கணும். நம்ம மோடிலாம் பதில் சொல்லவே முடியாது. அதுக்கு என்ன சொல்லணும், நீ கடவுள் குழந்தை நீ தானே சொன்ன, இங்கே வந்து சொல்ல சொல்லுங்கள் பார்லிமெண்ட்டில். 10 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ ஆட்டம் ஆடி இருக்கீங்க தெரியுமா? ஏன் அதுக்கு நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு அதையும் 52 மணி நேரம் என்னை வச்சு விசாரிச்சிருக்கேன். 52 மணி நேரம் ஒரு கிரிமினலை வச்சு விசாரித்த மாதிரி விசாரிச்சிருக்கேன். பாருங்க, இப்போ எவ்வளோ கொடுமைகளை பண்ணியிருக்கேன். அப்போயும் என்ன சொல்கிறாருன்னா, ராகுல் மிரட்டலாக சொல்கிறாப்புல, இந்த சூலாயுதம் எங்கிட்ட இருக்குது, இந்த இது எல்லாமே எங்கிட்ட இருக்குது, ஆனால் அகிம்சையை நாங்கள் பண்ணுவோம். வந்து மிரட்டல் தான் மோடி. நீ வாடிமானே, நீ அடுத்து நீ தோற்று மட்டும் இரு, என்னை 52 மணி நேரமாக விசாரிக்கிற, உன்னை என்ன பண்ணுறோம் மட்டும் பாரு, நீ எப்படி அந்த சிந்தையாக தெரிஞ்சு ஓடுறேன்றது மட்டும் பாருன்றதுக்கான இதுதான் இது. அமித்ஷாவுக்கும் அந்த இது, மோடிக்கும் மிரட்டல் தான். அவர் தன்னுடைய ரிவெஞ்சாக எடுக்காமல் அந்த தேர்தல் பிரச்சாரம் அந்த மணிப்பூர் விஷயத்தை பேசுகிறாரு, நீட் விஷயத்தை பேசுகிறாரு, விவசாயிகள் இதை பேசுகிறாரு. இப்படி எல்லா விஷயத்தையுமே பேசும்போது மணிப்பூர்லாம் இந்தியாவில் இல்லையா, நீங்கள் போக மாட்டீங்களா, பிரதமருக்கு கண்ணு தெரியாதா, கடவுள் உங்கள்கிட்ட சொல்ல என்னென்னமோ இதெல்லாம் வந்து ஒரு இப்படி ஒரு அவமானம் மோடி வாழ்நாளிலே பட்டிருக்க முடியாது. பிறந்ததுலேருந்து டிவி விற்கும்போது கூட துரத்தி விட்டுருப்பாங்க சின்ன பையனா, சைத்தான் போ அந்த பக்கம் அப்படின்னு. அது வந்து யாராக இருந்தாலும் இங்கே வந்து இப்போ என்ன ஸ்டேஷனில் வந்து டிவி விட்டுருக்கு போடாமல் எத்தி விட்டுருப்பாங்க, மிதிச்சிருப்பாங்க. பழைய படத்துலலாம் நீங்கள் பார்த்துவீங்க, பில்லா படத்தில், ரஜினி படத்துலலாம் ரஜினி வந்து போய் சின்ன பையனாக போய் ஷூ தடவி போவான், உடனே ஒருத்தர் எத்தி மிதிச்சு விடுவான். இந்த மாதிரி மிதியெல்லாம் வாங்கியிருக்கலாம் கடந்த காலத்தில் டிவிக்கும் போது. ஆனால் இவ்வளோ வளர்ந்து இவ்வளோ அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு போய் இப்படி ஒரு சாணி அடி வாங்கினது இப்போ தான். செந்தில் ஒரு படத்தில் கேட்பாங்கல்ல, செவுத்தில் வட்ட வட்டமாக சாணி அடிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் மாடு எப்படின்னு செவுத்தில் ஏறி இப்படி போயிட்டுச்சு. அந்த மாதிரி மேட்டர் தான் நேற்று நடந்துச்சு சார். இப்போ இது பார்க்கும்போது சார், இப்போ இந்த ஒரு விவாதமாக தான் நேற்று நடந்தது. அதில் மோடி வந்து இது 10 வருஷத்தில் அவர் எந்திரிச்சு பதில் சொன்னது கிடையாது. பட் நேற்று ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நாள் இருந்ததே இல்லைங்க. இப்போ நேற்று எந்திரிச்சு பேசுகிறார் சார். அப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஒரு விவாதம் ஒன்று நடத்தலாம், இங்கிட்ட மோடி அவர்கள் இங்கிட்ட ராகுல் காந்தியாக இருந்தாருன்னா ஒரு விவாதம் ஒன்று நடத்தலாங்கிற பேச்செலாம் போச்சு. ஒருவேளை இந்த மாதிரி விவாதங்கள்லாம் நடந்திருந்தா இது போன்ற ஒரு காரசாரமான ஒரு பெருசாக நடந்து ஒரு மாறுதல் வந்திருக்குமோ, இன்னும் எக்ஸ்ட்ராவே மாறுதல் நிறையா வந்திருக்கும். இவர் வந்து அதுக்காக தானே பேசவில்லை, ராகுலை பேசவில்லை. பேசினா இவர் இருக்க மாட்டார், சீனில் கேட்கவே மாட்டார். நீ என்னத்தையும் நீ எனக்கு பேசுறியா மயிருக்கு பேசுறியான்ற மாதிரி காதலே வாங்குறதில்ல. எதிர்கட்சிகள் பேசும்போது ஐயா இருக்குது, அவர் பெரிய உலக லீடர் இல்லைங்க. உலக லீடர் இவங்கெல்லாம் ஒரு சில்லற பயிலுக்கு பேசுகிறாங்கன்னு உட்காந்துருக்க முடியுமான்ற ரேஞ்சில் தான் மோடி இருந்தது. நேற்று வச்சு அடித்த சாணி அடியில் ஜென்மத்துக்கும் வந்து இந்திய அரசியல் வரலாறுலேயே, இந்தியன் பார்லிமெண்ட் ஹிஸ்ட்ரியிலேயே இப்படி எவனுமே எந்த பிரைம் மினிஸ்டரையும் கழுவி ஊற்றிருக்க மாட்டான். இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்த இந்திரா காந்தியை கூட இவ்வளோ தூரத்தை கழுவி ஊற்றினால அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இன்னும் மோடிக்கு வந்து கிருகிருன்னு தான் இருக்கும். இன்றைக்கி கூட போனால் நம்மளை வச்சு செய்வாங்க, அந்த பயத்தை காட்டி விட்டாங்க. புரியுதா? 9 மணிக்கு மேலே போச்சுன்னா 10 மணி 11 மணிக்கு மேலே தனியாக போனோம்னா நாய் கடிச்சிருன்ற ஒரு பயம் இருந்துச்சுவாங்க. சில பேர் வீட்டுக்கே போக மாட்டான் 11 மணிக்கு மேலே, லேட்டாகிடுச்சு நீ போனோம் நாய் கடிச்சிடும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து பயத்தை ஏற்படுத்திட்டாப்புல ராகுல். நீ வாமா, நீ பார்லிமெண்ட்டுக்கு வந்தாலே உனக்கு அந்த நாள் போட்ட சூடு வந்து உனக்கு மறக்கவே கூடாதுன்ற ரேஞ்சுக்கு அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோ அது கோர்வையாகவும் ரசிக்கும்படியாகவும் மோடி அலற விடும்படியாகவும் நாடாளுமன்றத்தை அலற விடும்படியில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பீச் தான். அவங்க அப்பா இப்படி பேசினதே கிடையாது, தெரியாது. அவங்க அப்பாவுக்கு இப்படிலாம் பேசவே தெரியாது. அவங்க பாட்டி பேசுவாப்புல, ஆனால் அதையெல்லாம் மிஞ்சி நேரு பேசுவார். இதெல்லாம் தாண்டிய ஒரு ஸ்பீச் தான் இது. கிட்டத்தட்ட இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீச் தான். நிச்சயமாக ஒரு பயங்கர பிரம்மாண்டமான, எப்படி இவங்க ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ இதுக்கு இதை கெடுக்கிறதுக்கு தான் பேச விடாமல் பண்ணுவாங்க. அவங்க கத்துனோடனே எதிர்கட்சியும் கத்துனோடனே ஆட்டையை கிளச்சி விட்ருவாங்க. ராகுல் விவரமாக என்ன பண்ணான்னா, எதிர்கட்சியில் யாரும் பேசக்கூடாது, சத்தமே போடாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னா. அவன் கத்துனா கத்திட்டு போகிறான்னு பேசாமல் நின்ன உடனே எடுத்தோடனே கத்த ஆரம்பித்தாங்க. இதுதான் ஆட்டை ஆரம்பித்து கிளச்சி விட்றது தான். ஜெய் ஸ்ரீராம் கத்துனா, மோடிஜி ஜிந்தாபாத் என்னமோ கத்துனாங்க. அப்படியே ராகுல் பேசாமல் இருந்தாங்க. ஒரு நிமிஷம் அப்புறம் நாய் கத்துற மாதிரி கத்திட்டே இருந்து, எவ்வளோ நேரம் கத்துவீங்க, எதிர்ப்பு தெரிவித்தாலும் நீங்கள் கத்துவீங்க, அப்படி சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வச்சு செஞ்சு விட்டாங்க.
அப்பயே சொல்கிறாப்புல, இல்லை வார்ம் அப் பண்ணிக்கிறேன் இருங்க, கத்திக்கிட்டு இருக்காங்க, வார்ம் அப் பண்ணிக்கிறேன்ப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கத்தி ஓய விட்டுட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தார். அப்போ கத்துனா நிறுத்திடுவாருன்னு தெரியும், அதனால் கத்தாமல் விட்டுட்டு மோடியை கழுவி ஊற்றுறதுக்கு எல்லாரும் அவர்களே உடந்தையாக போயிட்டாங்க. அந்த சாவுக்கு அவரே புருஷனே காரணமாயிட்டான்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. நேற்று ஆரம்பிக்கும் போது அந்த சிவனுடைய ஃபோட்டோலேருந்து ஆரம்பிக்கிறாரு, அகிம்சையை சொல்கிறாரு, சகிப்புத்தன்மை எல்லாத்த பற்றியும் பேசும் பொழுது மக்களுடைய பிரச்சனைகளை பொதுவாக இப்போ இந்த நீட் இஷ்யூ பெரிதளவில் போயிட்டுருக்கு சார். இப்போ அதையும் கையில் எடுத்திருக்காரு. அப்போ இங்கே கிரவுண்ட் லெவலில் மக்களிடையே தேர்தலின் பொழுது இருந்ததை விட தற்பொழுது ராகுல் மீது இந்த பேச்சுக்கு பிறகு இன்னும் ஒரு கட்டம் பிம்பம் அதிகம். மிகப்பெரிய அறிவுஜீவிகள் மத்தியிலையும் சரி, சர்வதேச அரசியல்வாதிகள் மத்தியிலும் வெளிநாட்டில் சேர்ந்தவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு நேம் ராகுல். எந்த நாட்டு நாடாளுமன்றத்திலையும் பேசினதில் இவ்வளோ நேரம் 1 மணி நேரம் 48. இப்போ ரிஷி சுனக்கெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் டைம் கொடுத்தே ஆகும். எதிர்கட்சிகள் பேசும், ஒரு கேள்வி கேட்பான்னா 5 நிமிஷம் 3 நிமிஷம் தான் சபாநாயகர் டைம் தருவான். பிரிட்டன் பார்லிமெண்ட்டில் கூட பேசிகிட்டே இருப்பான். உடனே ரிஷி சுனக் எதிர்த்து பதில் சொல்லுவார் பிரதமராக. இந்த காட்சியெல்லாம் நம்ம நிறையா பிரிட்டனில் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே உள்ள நாடாளுமன்றத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 42 நிமிஷம் அமெரிக்கன் பார்லிமெண்ட்டில் கூட எவனும் ஆளுங்கட்சியை எதிர்த்தோ பைடன் எதிர்த்தோ அப்படி பேசினதே கிடையாது. உலக சரித்திரத்திலே கிடையாது. சைனாவில் கிடையாது, ரஷ்யாவில் கிடையாது, ஜெர்மனியில் கிடையாது, எங்கேயுமே கிடையாது, ஜப்பானில் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் இது உலகத்திலே உலக அளவிலான ஒரு பதிவு பெற்ற ஒரு பேச்சாக பார்க்கலாம். இப்போ ராகுலின் இந்த பேச்சு வருங்கால அரசியலில் ராகுலுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரியது. ஏன்னா இப்போ ஒரு பிம்பம் மாறும்ல சார், ராகுல் காந்தியை நம்பிங்கும் போது ஒரு பெரிய பிம்பம் மாறும். அதை சொல்லும் பொழுது குஜராத்தில் நாங்கள் உங்களை வீழ்த்துவோம் தேர்தல் அப்படிங்கிறாரு. இப்போ இது எல்லாமே ஒரு உதவியாக இருக்கும். இப்போ அக்னிபாத் திட்டத்தை பற்றி பேசுகிறார், இளைஞர்களுடைய அந்த இராணுவ கனவை நீங்கள் சிதைக்கிறீங்க, அவங்களுக்கான ஒரு அதையும் பேசுகிறார். விவசாயம் குத்தந்த வேளாண் அவங்க அதை பற்றியும் பேசுகிறார். அப்படிங்கும் பொழுது கிரவுண்ட் லெவலில் இப்போ மக்கள் மத்தியில் ராகுலுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அது நிச்சயமாக இப்போ வருகிற தேர்தல்கள், மாநில தேர்தல் எல்லாம் சொல்கிறேன் சார், ஒரு ராகுலுக்கு ஒரு பெரிய நேம் கிடையாது. இப்போ காங்கிரஸ் வந்து குஜராத்திலேயே வீழ்த்திடுவாங்களா? சரியான ஆளை போட்டாங்கன்னா வீழ்த்த முடியும். இன்றைக்கி இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடியே மோடியை காலி பண்ணியிருக்கலாம். அங்கே வந்து என்னென்னா காங்கிரஸில் சரியான லீடர் இல்லை, அதை காங்கிரஸ் வளர்த்தெடுக்கலை. இண்டிவிஜுவல் லீடரை வளர்த்தோம்னா நம்ம கட்சி அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடணும்னு ஒரு முட்டாள்தனமான கணக்கில் தான் காங்கிரஸ் இருந்துச்சு. அதை மட்டும் விட்டு கொடுத்து அந்த ஸ்டேட்டில் செல்வாக்குள்ள ஒருத்தரை வளர்த்து விட்டுருச்சு. இந்த 10 வருஷத்தில் மோடியை காணாமாக்கியிருப்பாங்க. ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது போது ராகுல் காந்தியுமே தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார் சார், எங்கள் கட்சியில் நிறைய தவறுகள் செஞ்சுட்டோம், அதெல்லாம் சரி செய்ய தான் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ அந்த தவறுகளையும் புரிந்துட்டு சரி செஞ்சிருவாருன்னா அடுத்து வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்திரத்தன்மையான ஒரு தலைவர் வந்து இப்போ டம்மி பீஸுகளாக தானங்க 10 வருஷம் ஆண்டுகிட்டு இருக்காங்க. மோடி இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம், இங்கே பார்லிமெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம், பிரதமரை வந்ததுக்கப்புறம் குஜராத்தில் கைக்கூலிகள் தான், மோடியோட கைக்கூலியாக அமித்ஷாவோட அடிமைகள் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னே தெரியாது, யார் சிஎம் யாருக்கும் தெரியாது. அந்த மக்கள் அதை விரும்பலை. அந்த மக்கள் எதற்காக பிஜேபி ஓட்டு போட்டுருக்காங்கன்னா, நம்மால் ஒரு ஆள் பிஎம்மாக இருக்கார், அவர் சொல்கிறாரு ஸ்டேட்டு இருந்ததுன்னா நிறையா வளர்ச்சி திட்டங்கள் வரும் அப்படின்னு அந்த வளர்ச்சி திட்டங்கள் வர்றதுனால போட்டுட்ருக்காங்க. இப்போ வளர்ச்சிக்கு தடுத்துட்டாங்கன்னு வைங்க. இப்போ வந்து புல்லட் ட்ரெயின் போடுறாங்க, 1,02,000 கோடி, 1,20,000 கோடியில் பாம்பேலேருந்து அகமதாபாத் போகிறதுக்கு போடுறாங்க. அதுதான் வந்து நீங்கள் மொஹுவா மொய்த்ரா கூட கேட்குறாங்க. 40,000 கோடி செலவு பண்ணால் நாடு முழுவதும் கவுச்சுன்ற இயந்திரத்தை பதிலாம் ஆக்சிடெண்ட்டே நடக்காது இந்தியாவில். இதுக்கு நாடு முழுவதும் இத்தனாயிரம் கிலோமீட்டரில் 1,700 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர் ரயில் பாதையில் போடணும். 4,000 கிலோமீட்டர் அளவு கணக்கு இருக்குது. 4,000 கிலோமீட்டர் அந்த ரயில் பாதையில் வந்து ஓடக்கூடிய ரயில்களுக்கு இந்த கவுச்சுன்ற இதை கருவியை பொறுத்துட்டோம்னா எய்தாப்பில் வண்டி வர 2 ட்ரெயின் அந்த ஆக்சிடென்ட் இது வரைக்கும் வந்து இந்த கடந்த வருடத்தில் மொத்தம் 210 பேரை ஏதோ செத்துருக்காங்க ஆக்சிடெண்ட்டில். ஸோ இதை தவிர்க்க முடியும். நீ உன் ஊர்லேருந்து பாம்பேலேருந்து அகமதாபாத்துக்கு போனால் என்ன, இப்போ ராமாய் வயசுக்கு வந்தான்னா வயசுக்கு வரலன்னா அதுக்கு எதுக்கு 1,20,000 கோடி நீ செலவு பண்ணுற ஒரே திட்டத்துக்கு? புல்லட் ட்ரெயின் திட்டம்ன்ற எங்கே போகிற புல்லட் ட்ரெயினில் 1,20,000 கோடி எதுக்கு செலவு பண்ணுறாங்க? அதுக்கு 40,000 கோடி செலவு பண்ணால் நாடு முழுவதும் மக்கள் பாதுகாப்பாக இருப்பான்ல. மக்களுக்கான திட்டத்தை செய்யாமல் நீ எதுக்கு உன் ஊருக்கான திட்டத்தை செய்கிற? அதை வேகமாக செய்கிறேன்றீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாப்புல. ஸோ எனவே அவர்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க, கையுங்களவுமா பிடிபட்டாங்க. நேற்று பேச்சிலேயே அம்பானிக்கு கொடுக்கப்பட்ட துறைமுகத்தை பற்றியும் அதானிக்கு கொடுக்கப்பட்ட விமான நிலையத்தை பற்றியும் பேசுகிறார். அப்படின்னா வரும் நாட்களில் இவர்கள் செய்த இந்த ஊழல்கள்லாம் வெளிவருமா? எல்லாமே வெளிவரும்.
வெளிவர வழக்குகள் போடப்படாதை தொடர்ந்து நீதிமன்றமே யோசிச்சு பார்க்கும். ராகுலை தொடர்றதுக்கு யோசிக்கும். வந்து நம்ம பாட்டுக்கு கடந்த காலம் சின்ன பையனை டீல் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு கேஸை கொடுத்துட்டா லோக்கல் கோர்ட்டில் உடனே டிஸ்மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு பிரதமர் வேட்பாளராக வரக்கூடிய ஒரு ஆளை பதவி நீக்கம் செய்கிறாங்க. ஸோ இந்த அவலங்கள்லாம் இனிமேல் நடக்காது. நீ எல்லாம் பயப்பட ஆரம்பிப்பாங்க, பேக் அடிப்பாங்க. சரி நம்ம இப்படி போனோம்னா நாளைக்கு மாட்டிக்குவோம், நம்மளை வச்சு உள்ளதுக்கு வச்சுருவாங்கன்ற ஒரு பயம் இனிமேல் ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த 5 வருடத்தில். அதோடு இவர்களுக்கு மூடுவிழாதான். இதே எப்படியோ சார் 10 ஆண்டுகளில் இல்லாத ஒரு நாடாளுமன்றத்துடைய பேச்சாக நேற்றைய பேச்சு நாடு முழுக்க இருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு சார். இந்த பேச்சுடைய நீட்சியாக என்னென்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்.